ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 10வது கிளாஸில் இயல் மூன்றில் இருக்கிற கிராமர் டாபிக் கற்கண்டு பகுதியில் தொகைநிலை தொடர்கள் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர்கள் இந்த டைட்டிலில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கணும். இங்கே இத்து வருது, ஸோ இங்கே வல்லினம் மிகுது. அப்புறமா தொகைநிலை எந்த லான்றதும் பார்த்துக்கணும். இதில் இடையின லா, மேல் நோக்கு லா வருது. தொகைநிலை தொடர்கள் இல்லை தொகைநிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருபோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். இரண்டிற்கும் மேற்பட்ட சொற்களும் அவ்வாறு வரும். ஸோ இப்போ தொகைநிலை தொடர்னா ஒரு சொல்ல ஏதாச்சும் ஒரு உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த தொடரை தான் நம்ம வந்து தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். இந்த தொகைநிலை தொடர், தொகை அப்படின்னா அதை நம்ம மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லுவோம். தொகை என்பதன் பொருள் மறைந்து வருதல். எது மறைந்து வருதுன்னா உருவு மறைந்து வருதல். ஸோ பேசிக்காக தொகைநிலை தொடர்களை நம்ம 6 வகைகளாக பிரிப்போம். மொத்தம் 6 வகையாக பிரிப்போம். இந்த 6 வகை என்னென்னு பார்ப்போம். தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகையில் இத்து வருது, வினை தொகையிலையும் இத்து வருது, பண்பு தொகையிலையும் இத்து வருது, உவமை தொகையிலையும் இத்து வருது, உம்மை தொகையிலையும் இத்து வருது, அன்மொழி தொகையும் இத்து வருது. ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே நீங்கள் தமிழ் படிக்கும் போது எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுது, எங்கெங்கே என்ன மயங்கொலிகள் வருது, அதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ படிக்கும் போது எப்பயுமே தெளிவாக படிக்கணும். ஸோ இப்போ வேற்றுமை தொகைகளோட வகைகளை பார்ப்போம். இப்போ முதலாவது டாபிக் வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை என்றாலே உங்களுக்கு தெரியும், வேற்றுமைனா கம்பேரிசன். ஸோ நமக்கு மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது, 8 வகைகள் இருக்குது வேற்றுமையில். முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதில் வந்து முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஸோ வேற்றுமை உருபுகளை ஈஸியாக மெமரைஸ் பண்ணணும்னா இப்போ வேற்றுமை உருபுகள், இரண்டாம் வேற்றுமைக்கு ஐ தான் உருபு, மூன்றாம் வேற்றுமைக்கு ஆல், நான்காம் வேற்றுமைக்கு கூ, ஐந்தாம் வேற்றுமைக்கு இன், ஆறாம் வேற்றுமைக்கு அது, ஏழாம் வேற்றுமைக்கு கண். எட்டாம் வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. முதல் வேற்றுமை வந்து நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்வோம், எட்டாம் வேற்றுமை நம்ம விழி வேற்றுமைன்னு சொல்வோம். ஸோ இந்த வேற்றுமை தொகை உங்களுக்கு முழுமையாக புரியணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேற்றுமை என்னென்னு தெரியணும். ஸோ வேற்றுமை 8 வகைகள் இருக்குது. அந்த 8 வகையில் வந்து என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இன்னும் நிறைய உருபுகள் இருக்குது, அதை நான் வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வேற்றுமையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாக மதுரை சென்றார், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது மதுரை சென்றார். ஸோ அதையும் நீங்கள் படிக்கலாம். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான், புக்கில் என்ன இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸ்ட்ராவாக வராது. பட் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கலாம், நான் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு மதுரை சென்றார். மதுரை சென்றார்ன்றது ஒரு தொகை, அதாவது ஒரு தொடர். என்ன தொடர்? வேற்றுமை தொடர். வேற்றுமை உருவு மறைந்து இருக்கின்ற தொடர். ஸோ இப்போ இந்த வேற்றுமை உருவை வந்து வெளிப்படையாக எப்படி எழுதுவோம்? இப்போ வேற்றுமை தொகையில் மதுரைக்கு சென்றான், இது வந்து தொடர். இங்கே உருவு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, ஆனால் இங்கே உருவு மறைந்து வந்திருக்கு. இங்கே உருவு எதுவுமே கிடையாது, பட் ஆனால் டைரெக்டாக வேற்றுமை தொகையாகவே கொடுத்துருக்காங்க. மதுரை சென்றார். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. இத்தொடர் மதுரைக்கு சென்றான், இக்கு வரணும், இச்சு வரணும். ஏன் இச்சு வருது? நான்காம் வேற்றுமை உருவுக்கு பின் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமைக்கு பின் வல்லினம் மிகும். ஸோ அதனால் க்கு வரும்போது நமக்கு இச்சு வரணும். சென்றார், மதுரைக்கு சென்றான், இங்கே இக்கு வருது, மதுரைக்கு போகிறாங்க, இக்கு இதுதான் வேற்றுமை. என விரிந்து நின்று பொருள் தருகிறது.
கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. அங்கே இல்லை, அதாவது அங்கே மறைந்திருக்கு. எப்படி இருக்கு? மறைந்திருக்கு. அதாவது அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. ஸோ ஆரம்பத்தில் தொகைநிலை தொடர்கள்ல தொகைனா தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவோம். தொக்கி வருதல். தொக்கி வருதல். ஸோ இப்போ இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஸோ இந்த உருபுகள் மொத்தம் 7 உருபுகள் இருக்குது. இப்போது இந்த 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 எக்ஸாம்பிள்ஸில் மொத்தம் 7 உருபுகள் இருக்குது. பட் நிறைய வேற்றுமை உருபுகள் இருக்குது. ஸோ இந்த 7 உருபுகளில் ஏதாச்சும் ஒன்று மறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த அந்த சென்டென்ஸை அந்த தொடரை தான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு ஒரு வகை இருக்குது. அது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ எடுத்துக்காட்டாக தேர்ப்பாகன். தேர்ப்பாகன். இப்போ தேர்ன்றது ஒரு சொல், பாகன் என்றது ஒரு சொல். பாகன்னா டிரைவர். பாகன்னா டிரைவர். தேர்னா உங்களுக்கே தெரியும். தேர்னா அந்த திருவாரூர் ஃபேமஸில் கொண்டு போவாங்க, அதுதான் தேர். ஸோ இப்போ இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன். ஸோ இப்போ இங்கே தேரை, இந்த தேரை ரை எப்படி பிரிப்பீங்க? கூட்டல் ஐ. ஸோ அப்போ இங்கே ஐ என்ற உருவு மறைந்து வந்திருக்கு. தேர்ப்பாகனில் ஐ என்ற உருவு மறைந்து வந்திருக்கு. இப்போ இங்கே தேரை ஓட்டும் பாகனில் வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த தேர்ப்பாகன் அப்படின்ற இந்த ஒரு சொல் வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரும். ஸோ இப்போ உருபோட அதோட பயன் என்ன? ஓட்டும்ன்றது ஒரு பயன். பாகனோட வேலை என்ன? தேரை ஓட்டுறது. ஸோ அப்போ உருபும் பயனும், உருபோட சேர்த்து அந்த பயனும் உடன் தொக்க ரெண்டும் ஒன்றா வருது. தொக்கனா மறைந்து வருது. ஸோ தேர்ப்பாகன். இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர், பாகன் என்னும் சொற்களுக்கு இடையே ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டின்னு எடுத்துப்போம். ஸோ இதை எப்படி பிரிப்பீங்க? தொகை தொகை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது எப்படி பிரிப்பீங்க? தண்ணீரை, தண்ணீரை. இது என்ன வேற்றுமை? தண்ணீரை உடைய தொட்டி. தண்ணீரை உடைய தொட்டின்னு நம்ம பிரிப்போம். ஸோ இப்போ தண்ணீரை, இந்த ரைன்ற உருவு எப்படி? கூட்டல் ஐ. இங்கே ஐ என்பது இருக்குது. ஸோ இங்கே தண்ணீர் தொட்டி ஐ என்ற வேற்றுமை உருவும் உடைய என்னும் பயனும் மறைந்து வந்து பொருளை தருகிறது. ஸோ அப்படின்னா அது என்னது? உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் செஷன் ஒன்று போடுறேன். அதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் டைப்பில் கிடையாது. வேற்றுமை தொகையில் ஒரு சின்ன டாபிக், அதாவது ஒரு வகைன்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். அதாவது 2வது வகை வினைத்தொகை. ஸோ வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் என்ன? காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கரைந்த இல்லை, காலம் கறந்த பெயரெச்சம் கொடுத்துருப்பாங்க. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை ஆகும். ஓகே. காலம் காட்டும் இடைநிலையும், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்ந்து வினைத்தொகை எனப்படும். இது வினைத்தொகை எனப்படும். எடுத்துக்காட்டாக வீசு தென்றல். ஸோ இப்போ இந்த வீசு தென்றல்ன்றது ஜஸ்ட் ஒரு காலத்தை காட்டலை.
ஜஸ்ட் ஒரு வினை தொகைன்றது ஒரு வினையை குறிக்குது. ஸோ இது நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 3ஆக பிரித்து எழுதலாம். இப்போ இங்கே நான் அந்த வீசு தென்றல்ன்றதை எடுத்திருக்கேன் எடுத்துக்காட்ட. ஸோ இது வந்து 3ஆக பிரிப்போம். ஒன்று வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். வீசிய தென்றல்ன்றது இறந்த காலத்தை குறிக்கிறது. இந்த காலத்தை இறந்த காலத்தை குறிக்கிறது. வீசுகின்ற தென்றல்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது. நிகழ்காலத்தை குறிக்கிறது. இப்போ வீசும் தென்றல் வந்து எதிர்காலத்தை குறிக்கிறது. ஸோ இப்போ வீசிய, வீசுகின்ற, வீசும், ஸோ இதெல்லாமே இடைநிலைகள். ஸோ இந்த மாதிரி இடைநிலைகள் மறைந்து வருது. ஸோ அப்போ அது வினைத்தொகை. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியாக எந்த காலத்துன்னு சொல்லி இதை காமிக்கல. ஜென்ரலாக இது சொல்லுது. ஸோ நம்மளால் வந்து இது இப்போ வீசு தென்றல்னா இது இறந்த காலத்தில் தான் இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது எந்த காலத்தை வேணாலும் குறிக்கலாம். ஸோ அப்போ காலம்ன்றது ஒன்று காட்டாது. ஸோ அப்போ காலத்தை காட்டாதனால இது வந்து காலம் கடந்த பெயரெச்சம்னு சொல்லி நம்ம வினைத்தொகையை சொல்கிறோம். இது ஏன் நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம்? ஏன்னா வினை காலத்தை காட்டுற அந்த உருவோ இந்த காலத்தை காட்டுற அந்த இடைநிலையோ வந்து இல்லை. அதாவது மறைந்து வருது. அப்போ அது என்ன விகுதி? பெயரெச்ச விகுதி. அந்த விகுதி என்ன விகுதி? பெயரெச்ச விகுதி. வீசிய, வீசிய. ஸோ இப்போ உங்களுக்கு பெயரெச்சம்னா என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. இப்போ பெயரெச்சம் அப்படின்னா இப்போ நடந்து, நடந்துன்னு 2 சொல் இருக்குது. நடந்துன்னு 2 சொல் இருக்குது. இந்த நடந்தல கடைசி எழுத்தை பிரிங்க. இத்து கூட்டல் ஆ. அதே மாதிரி நடந்துன்றதை பிரிங்க. இத்து கூட்டல் உ. ஸோ இப்போ இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இத்து கூட்டல் ஆ வரும்போது அது பெயரெச்சம். ஆ ஒரு கடைசி எழுத்தை பிரிச்சிங்கன்னா ஆ வந்துச்சு. ஆன்றது மறைந்து வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். அது இங்கே நடந்து இந்த ஊ வருதுன்னா அது வினையெச்சம். அது என்ன எச்சம்? வினையெச்சம். வினையெச்சம். இங்கே அது வந்து பெயரெச்சம். ஆ வருதுனால பெயரெச்சம், ஊ வருதுனால வினையெச்சம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிச்சல வீசு தென்றல். இங்கே வீசிய தென்றல்ன்றதை பிரிங்க. ஈ கூட்டல் ஆ வருது. இங்கே வீசுகின்றல ரா பிரிங்க. இரு கூட்டல் ஆ வருது. இப்போ வீசும்ன்றது மெய் எழுத்து, அதை விடுங்க. ஸோ இப்போ இங்கே ஈ கூட்டல் ஆ, இரு கூட்டல் ஆ. ஸோ அப்போ ஆ வருது கடைசியில். ஸோ அப்போ ஆ வரும்போது அது வந்து பெயரெச்சங்கள். என்ன எச்சங்கள்? பெயரெச்சங்கள். பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்ந்து வினைத்தொகை எனப்படும். ஸோ இப்போ இங்கே வீசு தென்றல்ன்றது என்ன? தென்றல் என்பது பெயர் சொல், பெயர். வீசு என்பது வினை. ஆனால் அது என்ன வினைன்னு தெரியாது நமக்கு. எதிர்கால வினையா, இறந்த கால வினையா, நிகழ்கால வினையா நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் காலம் கடந்த பெயரெச்சம்ன்றது நம்ம சொல்வோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க, அது படிக்கிறேன். வீசு என்பது வினைப்பகுதி. வீசு என்பது வினைப்பகுதி. இது தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு, தென்றல் என்பது பெயர் சொல்லோடு காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சம் ஆயிற்று. ஸோ காலத்தை வெளிப்படுத்தவில்லை. மேலும் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றது. ஸோ இந்த 3 காலத்துக்கும் சேர்ந்து ஒரு பொருளாக தருது, தனித்தனியாக காட்டாது. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரெச்சத்தில் தொக்கி இருக்கின்றன, மறைந்து இருக்கின்றன. ஸோ காலத்தை காட்டும் இடைநிலைகள், அதாவது கின்ற, கிரு, இத்து, ஈ, யா, அந்த மாதிரி இடைநிலைகள்லாம் வந்து மறைந்து காட்டுது. ஸோ அதுதான் வந்து வினைத்தொகை. வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்றொடர்களையே வினைத்தொகை அமையும். ஸோ எந்தெந்த சொற்களில் வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல் இருக்கோ அந்த சொல் எல்லாமே நம்ம என்ன சொல்லுன்னு சொல்லுவோம்? வினைத்தொகைன்னு தான் சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ வினைத்தொகை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பண்பு தொகை. பண்பு தொகை, பண்புனா உங்களுக்கு தெரியும் குணம். பண்பு தொகை என்னன்னு சொல்லுவோம்? குணம்னு சொல்லுவோம். குணத்தொகைன்னு சொல்ல முடியாது. பட் குணப்பெயர், பண்பு பெயரை குணப்பெயர்னு சொல்லுவோம். ஸோ பண்பு தொகையை நம்ம 4 அடிப்படையாக சொல்லுவோம். ஒன்று நிறம், ஒன்று வடிவம், ஒன்று சுவை, அடுத்து அளவு. மொத்தம் 4 இருக்குது. 4
4 வச்சு தான் நம்மளால் பண்பு தொகை இருக்குன்னு சொல்லணும். முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும். ஸோ இப்போ பண்பு தொகைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லை பிரிச்சிங்கன்னா மை என்ற விகுதியும் ஆகிய ஆன என்ற உருபும் மறைந்து வரணும். ரெண்டுமே இருந்தால் தான் அது பண்பு தொகை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், புக்கில் இருக்கிறத வேணால் நானே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ செந்தமிழ் எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்பீங்க. செம்மை கூட்டல் தமிழ். இதை எப்படி நீங்கள் பண்பு தொகை விரித்து எழுதுது? செந்தமிழ் என்பது பண்பு தொகை. அது எப்படி பண்பு தொகைன்னு சொல்கிறோம்? ஃபஸ்ட் அதை பிரித்த உடனே மை என்ற உருபு இருக்குது. செந்தமிழை செம்மை கூட்டல் தமிழ் நீங்கள் லோவர் கிளாஸில் பிரித்து எழுதுறதுல படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ செந்தமிழ்ன்றது செம்மை கூட்டல் தமிழ். இப்போ செம்மை கூட்டல் தமிழை எப்படி எழுதுறது? செம்மை ஆன தமிழ் இல்லை செம்மை ஆகிய தமிழ். செம்மையான தமிழ். இப்போ ஆனன்ற உருவு இருக்குது, இல்லை ஆகியன்ற உருவு இருக்குது. அதாவது அது ரெண்டுமே மையும் இந்த ஆனை ரெண்டுமே மறைஞ்சு இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இது பண்பு தொகை. ஸோ செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல். செங்காந்தல் என்றது பண்பு தொகை. இப்போ செம்மை மை என்ற விகுதியும் யாகிய அதாவது ஆகிய என்ற உருபும் இருக்குது. ஸோ ரெண்டுமே மறைந்து வந்திருக்கு. அதனால் இது பண்பு தொகை. அவ்வளோதான் பண்பு தொகையில். இதில் இது வேற்றுமை தொகை மாதிரி இதுலேயும் இன்னொரு சப்டாபிக் இருக்குது. அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இரு பெயர் ரொட்டு இப்பு வரணும் பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டாக வெண்டைக்காய் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வெண்டைக்காய் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய், இப்போ காய்ன்றது ஒரு பொது, வெண்டைக்காய், சுரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு காய், அந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் வெண்டைக்காய். ஸோ இப்போ இது சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ காய் என்பது பொது பெயர், எல்லாத்துக்கும் பொதுவாக அமையுது. ஆனால் இந்த வெண்டைன்றது அந்த வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த வெண்டைக்காயோட சிறப்பு இந்த வெண்டை. அதே மாதிரி மோர் குழம்புகளை நிறைய குழம்பு வகைகள் இருக்குது. அதில் மோர் இருக்கிறது தனி. ஸோ இப்போ மோர் குழம்புன்றது ஒரு இரு பெயரொட்டு பண்பு தொகை. வெண்டைக்காய் என்பதும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் நின்று இடையில் ஆகிய என்னும் அதாவது ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருகிறது. வெண்டைக்காய் வெண்டை ஆகிய காய். ஸோ வெண்டை ஆகிய காய், மோர் ஆகிய குழம்பு. அந்த மாதிரி ஆகியன்ற உருவு மறைந்து வருது, தொக்கி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு மார்கழி திங்கள், சாறை பாம்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். எங்கே பார்த்தாலும் இக்கு. அதே மாதிரி இங்கே இத்து, இங்கேயும் இப்பு வருது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இப்போ நெக்ஸ்ட்டு திங்கள் பாம்பு. இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது மார்கழி திங்கள், சாறை பாம்புன்னு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ திங்கள், மார்கழி திங்களில் திங்கள் என்பது மாதம், அந்த மாதத்தை பொதுவாக குறிக்கிறது. அதே மாதிரி சாறை பாம்பில் பாம்பு என்பது புது பெயர். இப்போ திங்கள் பாம்பு ஆகிய புது பெயர்களுக்கு முன்பு மார்கழி சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள்
என்னும் சாறை ஆகிய பாம்பு என்னும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன. இதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ மார்கழி திங்களுக்கு முன்னாடி மார்கழி என்ற சிறப்பு பெயரும் பாம்புக்கு முன்னாடி சாறை என்னும் சிறப்பு பெயரும் இருக்கு. உவமை தொகை. அடுத்தது உவமை தொகையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உவமைன்றது நம்ம வர்ணித்து சொல்கிறது, மிகைத்து சொல்கிறது. அது வந்து உண்மை கிடையாது. உண்மைனா அது உண்மையாக இருக்கிறது கிடையாது. அது நாம் ஜஸ்ட்டு ஒரு மாதிரியா ஒரு கம்பேரிசனோ இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி மிகைத்து சொல்வதை நம்ம சொல்வோம். ஸோ உவமை தொகை என்பது உண்மை கிடையாது, உண்மைக்கு வராது. ஸோ நிறைய பேர் உவமை தொகையோட பண்பு தொகை கன்ஃபியூஸ் ஆகும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான உவம உருபுகள் மறைந்து வருவது உவமை தொகை. ஸோ மலர் கை, மலர் போன்ற கை. கை வந்து மலர் கிடையாது, கை வந்து மலர் கிடையாது, மலர் மாதிரி இருக்கிற கைன்னு சொல்லி அவங்க உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. ஒப்பனை அது கம்பேரிசன், ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் அது உண்மை கிடையாது. ஸோ அதனால் உவமை தொகைக்கு பண்பு தொகைக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். மலர் கைனா மலர் போன்ற கைனா பண்புன்னு சொல்லக்கூடாது. அது வந்து உவமை தொகை, கம்பேரிசன், ஒப்பிட்டு கூறுவது. இப்போ இங்கே இந்த மலர் கையில் மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம், பொருள் அதாவது பொருள்னா உவமேயம் பொருள் ரெண்டும் ஒன்று தான். இடையே போன்ற என்னும் உவம உருபு, போல, ஒப்ப, அன்ன, மாட, இந்த மாதிரி நிறைய உவம உருபுகள் இருக்குது. அதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உவமை தொகை. இப்போ தங்க மீன்கள் நீங்கள் சொல்லுங்கள், பண்பு தொகையா உவமை தொகையா? தங்க மீன்கள் என்பது உவமை தொகை. தங்கம் போன்ற மீன்கள், தங்க மீன்கள் என்பது கிடையாது, தங்கம் போன்ற மீன்கள். சொன்னால் உவமை தொகை, பண்பு தொகை வராது. உம்மை தொகை. அடுத்து இரு சொற்களுக்கு இடையிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். இங்கே உருபு கிடையாது, இடைச்சொல் மறைந்து வருது. என்ன இடைச்சொல்? அது உம். ஸோ அண்ணன், தம்பி, தாய், சேன்றது உம்மை தொகை. பட் ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும், இது என்னது? இது வந்து விரைந்து பொருளின் உணர்த்துக்கு ரெண்டும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இது என்னது? உம்மை தொகையா? அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும், இது வந்து உவமை தொகையான்னு கேட்குறேன். இது ரெண்டும் வந்து எண்ணும்மை, உண்மை தொகை கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா உம்முன்ற உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. நமக்கு மறைந்து வந்தால் தான் அது வந்து தொகை. வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது தொகையே கிடையாது, அது வந்து எண்ணும்மை. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டாபிக் இதுதான் உண்மை தொகை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் அன்மொழி தொகை. ஸோ அன்மொழி தொகைனா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த 5 வகை, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா 5 வகையிலையும் வராத சொற்கள் தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்மொழி தொகை எப்படி பிரிப்பாங்கன்னா, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு பிரிப்போம். ஸோ இங்கே வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை நம்ம பார்த்தா 5 தொடர்கள் ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். இப்போ நம்ம பார்த்த 5 வகையில் இல்லாத மற்ற சொற்களை தான் நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இப்போ இங்கே சிவப்பு சட்டைன்றது ஒரு ஆளை குறிக்குது. அந்த ஆளை வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே டைரெக்டாக சொல்லலை. இதேமாதிரி முறுக்கு மீசை வந்தார்னா ஒரு ஆளை பர்டிகுலராக குறிப்பிடல, அவங்களோட தோற்றத்தை வச்சு சொல்கிறதுனால இது அன்மொழி தொகை. இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. அணிந்தவர், உடையவர் அப்படின்ற இந்த விஷயங்கள் மறைந்து வருது. ஸோ அதனால் இதுவும் தொகைநிலை தொடர்கள். ஸோ நான் லாஸ்ட்டாக இந்த மைண்ட் மேப். ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர்கள். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை, நெக்ஸ்ட்டு வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. அவ்வளோதான். இதுதான் தொகைநிலை தொடர்களோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.